பைரவியா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிருப்பாங்க. ஆனா டாக்டரும் உங்களுக்கு குழந்தை பொறக்கறதுக்கே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. குழந்தை பொறக்காதுன்னு நினைச்சு பைரவியுமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இதை ஹஸ்பண்ட் பாக்குறாரு, அவருக்கும் கஷ்டமா இருக்கு. பைரவிக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோ ஒரு அழகான கிருஷ்ணர் பொம்மையை ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாரு. இப்ப பைரவியுமே அந்த கிருஷ்ணர் பொம்மையை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தனக்கே குழந்தை கிடைச்ச மாதிரி அதை அன்பா பாத்துக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, கொஞ்சிருதுன்னு நிஜமான குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி பைரவியா அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்தே பார்த்துக்கிறாங்க. குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு பைரவியை திட்டி கஷ்டப்படுத்தாம அவங்கள ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் பைரவி கிருஷ்ணர் பொம்மைக்கு பூஜை பண்ணியிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஹஸ்பண்டுமே பயந்து இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க இவங்களுக்காக ஒரு சந்தோஷமான விஷயம் காத்திருக்கு. இவங்க அப்பா அம்மா ஆக போறாங்கன்ற விஷயத்த டாக்டர் சொல்றாங்க. கணவனும் மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அவங்களுடைய அன்பும் இந்த மாதிரி புரிதலும் இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை ஈஸியா கடந்து வந்துடலாம். இங்க பைரவியோட ஹஸ்பண்ட் மாதிரி எல்லா கணவர்களும் இருந்தா உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்குமே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை கடந்து வந்துடலாம். நான் சொன்னது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க.